Hi friends, welcome to Presswork Wings. Almarai farmuக்கு போன கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 7:30க்கு வந்து கிளம்பணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 8 மணி ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறப்போ. காலையில் வந்து இப்போ டைம் என்ன? 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி. 7:30க்கு கிளம்பணும்னு நினைச்சது 8 மணி ஆயிடுச்சு. நைட் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நைட் வந்து சரவணபவன்லாம் போய் சாப்பிட்டுட்டு லேட்டாக ஆயிடுச்சு. வீட்டுக்கு ரூமுக்கு வரவே வந்து 12 o'clock ஆயிடுச்சா. அதனால் வந்து அப்படி 8 மணி ஆயிடுச்சா. 8:30க்கு அங்கே இருக்கணும். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். 8:17க்கு போயிடுவோம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஓகே, அங்கே போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து அவங்க சொன்ன பிளேஸ்க்கு வந்து ஒரு 8:17 அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அந்த லெஃப்ட் சைடில் இருக்குதுல்ல, அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். சாப்கோ பஸ்ஸு. நாங்கள் போனதும் அப்படியே வந்துட்டு எத்தனை டிக்கெட்ஸ்னு சொல்லி கேட்டாங்க அவங்க. நாங்கள் 10ன்னு சொன்னோம். அப்புறம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே அலோவ் பண்ணாங்க. டிக்கெட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அந்த டிரைவர் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் போயிட்டு அப்புறம் உட்காந்த உடனே அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. நிறையா இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க ஃபுல்லாக. ஆமாம். ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி மலையாளிஸ் தான் இருந்தாங்க. தமிழ்லும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட குழந்தைங்க, எங்களோட பாப்பா, இவங்க உங்களுக்கு தெரியும், கலைவாணி. ஆமாம். என்ன ஒரு சிரிப்பு ஃபேக்ட்ரிக்கு போகிறோன்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இதை பார்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஹாப்பியாக தானே இருக்கணும். ஆமாம். ஸோ இங்கே ஒரு வழியாக ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே வந்து சேர்றதுக்கு கரெக்டாக ஒரு 1 hour 50 minutes ஆகிடுச்சு. 2 hours-ங்க. 8:30 கிளம்பணும், 10:20 அந்த டைமுக்கு வந்து 1 hour 50 minutes தானே அது? 50. ஆமாம், 50. ஸோ உள்ளே வந்தாச்சு. ரொம்ப பெருசு, அந்த ஏரியாவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கே நிறைய குடிக்கிறதுக்கு நிறைய கொடுப்பாங்க, ஸோ சாப்பிட்றதுக்கும் நிறைய தருவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி சொன்னாங்க எங்ககிட்ட. ஸோ அதனால் வந்து நாங்கள் வீட்டில் இருந்து காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம வந்தோம். 2 hours ஜேர்னின்றது தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 10 வரைக்கும் வச்சுருந்தோம். ஆமாம். ஸோ அது வந்து பாப்பாங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் பெரியவங்க யாருமே சாப்பிடல, சரியாகவே சாப்பிடல. ஸோ 10:30 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ்க்கு தனியாக. ஆமாம், அந்த பில்டிங் வந்து தனித்தனியாக இருக்குது. ஆமாம். ஸோ தனித்தனி லொக்கேஷன் நீங்கள் பார்க்குறீங்களா, அது ஒரு யூனிட்டு, பேபி ப்ராடக்ட்ஸ் யூனிட்டு. அதே மாதிரி இந்த லூசைன் பிரெட்டு, அது மாதிரி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கு தனியாக ஒரு யூனிட். இது வந்து மில்க் ப்ராடக்ட் வந்து லெபான் யூனிட் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் போனது இந்த மில்க், இந்த லெபான் அந்த லெபான் அந்த பேக் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணுற அந்த யூனிட்டுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்தராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே நாங்கள் காட்டுறோம். இன்னொன்று என்னென்னா, பஸ்ஸில் வரப்போ வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எல்லாமே வந்து இந்தியன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஆமாம். ஸோ வந்துட்டு அவங்க மைக் வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பாட்டு பாடிட்டு நம்ம தமிழ் சாங்ஸு அப்புறம் மலையாள சாங்ஸ் வந்து பாடிட்டு வந்துட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஜாலியாக. நம்ம போனது அந்த நீங்கள் கூட 2 சாங் பாடினீங்கல்ல? ஆமாம் ஆமாம். என்ன பாட்டு பாடினீங்க? ஸோ பாடி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து ஆட்டோகிராஃப்க்கு வரிசையாக நின்றுட்டு வேற. ஆமாம், அதான் என்ன பாட்டு பாடினீங்க? நான் வந்து இந்த பாட்டு, அது என்னது, பூங்காற்றிலே உன் சுவாசத்தை, அந்த பாட்டு. ஸோ அது சொன்னா கூட காப்பிரைட் வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லா பாடினீங்க. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு, இறங்கிட்டு இதான் நாங்கள் வந்திருந்த பஸ்ஸு. ஆமாம், இது வந்து கவர்மெண்ட் பஸ். ஆமாம், ஆக்சுவலாக சாப்கோன்றது சவுதி அரேபியா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதுதான். ஸோ நம்ம இது இங்கே இண்டிவிஜுவலும் பர்சனலாக புக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இவங்க கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க போல், அல்மரை. ஸோ இந்த பஸ் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஆமாம் ஆமாம். அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு அப்படியே வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே வந்து கூப்பிட்டாங்க. உள்ளே போயிட்டு அங்கேயே வந்து வாஷ்ரூம் எல்லாம் இருந்தது. அப்புறம் அங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு
அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மேலே வந்து ஒரு ரூமுக்கு வந்து போக சொன்னாங்க, ஆடிட்டோரியமுக்கு போக சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் காட்டலாம். ஸோ இதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனு. ஸோ அவர் தான் வந்து கைட் பண்ணார், இந்த மாதிரி வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்குமா. ஸோ எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டோம் வீடியோலாம் எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட்டு. அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ இதான் வந்து அந்த ஹால். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹாலுக்குள்ளே தான் போனாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன அவங்களோட ஹிஸ்ட்ரி, என்னென்ன ப்ராடக்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஏவி வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. அதில் சில இது வந்து நம்ம சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து மொத்தமாக 41,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்களாமா. ஸோ மொத்தம் 9 நாடுகளில் இருக்குது. அந்த 9 நாடுகளும் ஃப்ரம் 4 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸு, 4 கண்டங்கள்லேருந்து இருக்குது. அதே மாதிரி 622 ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க அல்மராயில். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1.5 பில்லியன் லிட்டர்ஸ் மில்க் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ குவான்டிட்டினா, வேர்ல்டில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷனில் 77% ஆஃப் பீப்புளுக்கு ஒரு கப் ஆஃப் மில்க் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா. அடுத்தது வந்து 2.1 பில்லியன் பீசஸ் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து பெர் இயர் அவங்க பண்ணுறாங்க. ஸோ 2.1 மில்லியன் ஜூஸஸ் பேக் பெர் டே வந்து இவங்க பண்ணுறாங்களாமா. அதுக்கப்புறம் வந்து 198 மில்லியன், அதாவது எப்படின்னா 19.8 crores சிக்கன் பெர் இயர் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட இருக்கிற மாடுங்களோட எண்ணிக்கை வந்து ஹால்ஸ்டைன் கவுஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த வெரைட்டிஸு. அது வந்து 1,79,000 மாடுங்க வந்து இவங்களோட ஃபார்மில் வந்து இருக்குது. அந்த மாடுங்களை வந்து நீங்கள் ரியாத்லேருந்து வரிசையாக நிறுத்துனீங்கன்னா தமாம் வரைக்குமே வந்து நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 8,000 ட்ரக்ஸ் இன் மிடில் ஈஸ்டில் மட்டும் இவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கார்பரேஷன் தான் வந்து அல்மராய். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல்ல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஏவி பார்க்குறப்பவே நல்ல இதுவாக இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே நம்ம இதெல்லாம் காமிக்கிறப்போ அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்தாங்க, பசங்க எல்லாருமே, நம்ம பசங்க. ஆமாம். ஸோ இது மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து அதோட ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஒவ்வொரு சைடும் விண்டோ மாதிரி, இந்த மாதிரி கிளாஸ் விண்டோ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வரிசையாக பார்த்துட்டே போக வேண்டியது. இது பார்த்தீங்களா, உள்ளே வந்து இது பாஸ்டரைசேஷன் தானே இது இந்த யூனிட்டு. ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அதை வந்து விண்டோவில் இருந்தால் பார்க்க முடிஞ்சது. முன்னாடி வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுது. ஆமாம், முன்னாடி ஆக்சுவலாக உள்ளே கூப்பிட்டு போயிருக்குன்னு இல்லை ஃபார்ம், அதாவது இந்த கவுஸ்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து கூட்டிகிட்டு போய் எப்படி வந்து மில்க் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு. இல்லை, ஃபேக்ட்ரிக்கு உள்ளேயே கூப்பிட்டு போனாங்களாமா கொரோனாக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ ஆனால் இப்போ வந்து அது இது மாதிரி கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதில் நேராக பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரிஞ்சது. வீடியோவில் எவ்வளோ கிளாரிட்டி தெரியுதுன்னு தெரியல. அங்கேயே வந்து இந்த வீடியோஸும் வந்து சைடில் ஓடிட்டு தான் இருந்தது டிவியில். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பிளான்ட்டு. ஸோ ஆளுங்க வந்து இருந்தாங்க, வேலையாட்களும். அவங்க வந்து ஜஸ்ட் இந்த எடுத்து வைக்கிறது, ஜஸ்ட் அதை நோட்டீஸ் பண்ணுறது, கரெக்டாக எல்லாம் நடந்துட்டு இருக்குதா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுமே ஃபுல் ப்ரொடெக்ஷனோட தான் இருந்தாங்க. நம்ம அந்த கோவிட்டுக்கு போட்டிருக்கிற மாதிரி நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த அல்மராய் மில்க்கு, இந்த லெபான் வந்துட்டு குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு அந்த இதில் போட்டிருந்தாங்க. சீஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், 1 கிலோ சீஸ் பண்ணுறதுக்கு 10 லிட்டர்ஸ் மில்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாலில் சைடில் அது மாதிரி பேஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம டெய்லி குடிக்கிறது தான், அல்மராய் மில்க் வாங்கி குடிக்கிறோம். பட் அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு விசிட் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது இந்த விசிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எவ்ரி மினிட்டுக்கு பாருங்க 2600 பாட்டில்ஸ் ஃப்ரெஷ் மில்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கே. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள செயினில் அந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. கன்வேயரில்
அப்படி நம்ம பாருங்களேன். கண் இமைக்கிற இது நேரத்துல எல்லாமே 1 அவ்வளோ லிட்டர் ஃபாஸ்டா. பாட்டில்ஸ். கரெக்டா 1 லிட்டர் தானே இது? ஆமா ஆமா ஆமா. 1 நம்ம லிட்டர் இங்க பாட்டில்ஸ். வந்து லூலூல மற்ற ஷாப்பிங் பண்ற இடத்துலலாம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து பார்க்குறோம். ஆமா. இங்கே வந்துட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. குழந்தைங்க வந்து ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. எப்போ எப்படி பண்ணுறாங்க, நம்ம இந்த ஏஜ்லலாம் வந்து இதெல்லாம் பார்த்தது இல்லைங்களா? ஆமா. இல்லை. ஸோ பசங்களுக்கு வந்து நல்லாவே இருந்தது. இது வந்து மொத்தம் 3 லட்சம் சாக்ஸ் ஆஃப் ரா இன்க்ரீடியன்ட்ஸ். இது அந்த பாட்டில்ஸ், இந்த லெபானோட பாட்டில்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் போடாமல் வந்துட்டு அப்படியே இந்த இதில் கலெக்ட் பண்ணி அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கர் வந்து லேபிள் ஆகிக்கும் போல். ஸோ இது 1,56,000 பாட்டில்ஸ் ஆஃப் ப்ரெஸ் லெபான் எவ்ரி ஹவர்னு போட்டிருப்பாருங்க. ஸோ இங்கே வந்து லெபானோட இதுதான். இதுவும் 1 லிட்டர் தானே? ஆமாம். நம்ம பார்த்தது வந்து 1 லிட்டர் லெபான் தான். 1 லிட்டர் மில்க்கு 1 லிட்டர் லெபான் தான் பார்த்தோம். ஆமாம். ஸோ அங்கே எக்ஸ்பைரி டேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த வந்து பிரிண்டிங் மெஷின் தான் அந்த ஃப்ளாஷ் அடிக்கிறது. ஸோ அங்கே டேட் ஆஃப் பேக்கிங் அது பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து அந்த ட்ரக்கோட மாடல் வந்து கொஞ்சம் மினியேச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 8,000 ட்ரக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் மேலேயும் போட்டிருந்தாங்க. ஆமாம். இது வந்து யோகட் பிளான்ட்டு. அந்த ட்ரே இருக்குல்ல, அந்த வயலட் கலரில், இது வந்துட்டு இதுதான் வந்து நம்ம எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்து அவங்க வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இல்லைங்களா? இது கூட வந்து ஃபுல்லாக ஸ்டெர்லைஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரேயுமே வந்து வாஷ் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த சைடில் வருது. இந்த ஹைஜீனிக் கிரேட் வாஷிங்னு இருக்குல்ல, இங்கே இருந்துட்டு அந்த இதில் அப்படியே அந்த பெல்ட்டில் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம். அந்த வருது இல்லைங்களா, அதில் வந்து தண்ணி விழுந்து அப்படியே நல்லா க்ளீன் பண்ணிடுது. அப்புறம் ஸ்டெர்லைஸும் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு 3D இது மாதிரி. இந்த சைடு ஒரு சைடு வியூவில் இருந்து இன்னொரு சைடு மாறும்போது பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து மாறி ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே ஜூஸாக மாறுற மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸ்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாடலாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுவுமே அந்த லெபான் தான் ஃபுல்லாக. இதுவுமே அந்த கிரேட்ஸ் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற எடுத்து ஹேண்டில் பண்ணுற யூனிட்ஸ் தான் இது. இது அந்த ட்ரேயில் வச்சுட்டு அப்படியே அந்த ட்ரேயில் மூவ் ஆகுது பாருங்கள். ரொம்பவே வந்து பெரிய செட்டப் தான். என்ன பயங்கர ஃபேக்ட்ரியாக வந்து பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு உள்ள பார்க்குறப்போ. நல்லா க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்குறப்பவே அந்த பைப்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே க்ளீனாக இருந்தது, ரொம்ப நீட்டாக. அது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில், அதனால வந்து நீட்டாக ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்ஸு எல்லாமே எல்லா மெட்டீரியல்ஸும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டட் ஆகுமா? இது பாருங்கள் அப்படியே வந்து எல்லாமே இங்கே ப்ராசஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டடு. ஆமாம் ஆமாம். ஸோ இங்கே வந்து அந்த ட்ரே எடுத்து அந்த அடுத்த கன்வேயர் பெல்ட்டுக்கு மாற்றுது பாருங்கள். ஏன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக இருந்தால் தானே நல்லதுன்னு. ஆமாம். அந்த ட்ரே வந்து மூவ் ஆகுது, ஒவ்வொரு சைடும் மூவ் ஆகுறப்போ இன்னொரு ஆர்ம் வந்து அந்த இதை லிஃப்ட் பண்ணி வைக்கிது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கோல்டு ஸ்டோரேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா 4 டிகிரி சென்டிகிரேடுக்கும் கம்மியாக தான் உள்ள இந்த இவ்வளோ பெரிய ஏரியாவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ அங்கேயே வந்து ஆளுங்களும் வந்து அவங்க அந்த வண்டிலாம் ஓட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் அதோட தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கெட்டு போனாலுமே வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து அவ்வளோ ஏரியாவே வந்து 4 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணிட்டு அவ்வளோ பக்காவாக வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் டேட்டா அசான் டே வந்து என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெஷ் மில்க் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, லெபான் எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ ஆல்மராய் ட்ரக்ஸ் வந்து எத்தனை ரோடில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து எத்தனை பாட்டில்ஸ் வந்து விற்றுருக்கு. அதே மாதிரி 7 days கிராஸ் சென்டர் இருக்குல்ல, அது எவ்வளவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி லைவ் டீட்டெயில் வந்து அப்படியே போட்டிருக்கிறாங்க இல்லைங்களா. ஆமாம். அப்புறம் இங்கே மாதிரி இந்த மாடுங்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ இதை வந்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அவ்வளோதான். இதுதான் எண்ட் ஆஃப் இது. வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே பார்த்தாச்சு. எல்லாமே வந்து கிளாஸ் வழியாக வந்து அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த இது ப்ராசஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து அவ்வளோதான். விசிட் வந்து ஒரு 20 minutes ஆகிருக்கும். அப்படியே வந்துட்டு நல்லா நமக்கு இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. நமக்கு பார்த்து முடிச்சாச்சு. நீ அடுத்து வந்து போகிறோம். ஓகேங்களா, நீ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இவங்க பாட்டுக்கு இதை சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டாங்க. பின்னாடி கேமரா தூக்கிட்டு நான் தான் போயிட்டே இருந்தேன். ஸோ காலையிலேருந்து சாப்பிட கூட இல்லைங்க. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தோம். சரி, அப்புறம் 2 hours போயிட்டு ரியாத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பொன்னுசாமி ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒன்றுமே கொடுக்கலங்க. எதுவுமே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல. எல்லாம் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய பிளான்ட்ல வெண்டிங் மிஷினாக வச்சிருக்கலாமே, காசு போட்டாவது எடுத்து குடிச்சிருப்போமே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வண்டி கிளம்பி வெளியில் போச்சு. திடீர்னு திரும்பி இன்னொரு பிளான்ட் வழியாக போச்சு. அங்கே தான் சர்ப்ரைஸ். நீங்களே என்னன்னு பாருங்க. அது ஒரு 15 minutesல அங்கே ட்ராவல் ஆகி போயாச்சு அந்த இடத்துக்கு. ஆமாம், நீங்களே என்னன்னு பாருங்க. நாங்கள் இப்போ சொல்லலை. ஓகே. ஸோ இது வந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து நிறுத்துனாங்க. ஆமாம், நாங்கள் நினச்சோம் அடுத்து இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு போய் வேறு ஏதோ காமிக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு தான் வந்தோம். ஆமாம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 50 meters இருக்குமா, 50 meters வந்து நடந்து போயிட்டு அங்கே ஒரு ஹால் மாதிரி இருந்தது. அங்கே உள்ளே போயிட்டு எல்லாரையும் உட்கார சொன்னாங்க. லாபி மாதிரி இருந்தது. இதுதான் அந்த ஏரியா. லாபியில் வந்துட்டு ஸோ வாஷ்ரூம் எல்லாமே இருந்தது. ஸோ எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிட்டு உட்காந்துட்டு என்னடா எதுக்குடா இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5 minutes வெயிட்டிங்க்கு அப்புறம் குழந்தைங்களை மட்டும் உள்ளே கூப்பிட்டாங்க. எதுக்குடா கூப்பிட்றாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா நல்லா சாப்பாடெல்லாம் வரிசையாக அடுக்கி அழகாக வச்சுருந்தாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து இது சாலடு, அப்புறமா இந்த ஆலிவ்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கும்ல அந்த இது ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஹுமூஸு அதுலேயே 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பைசி டொமேட்டோ பேஸ்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரைஸு, அந்த ஒயிட் கலர் ரைஸு, அப்புறம் மஞ்சள் போட்டு அந்த ரைஸு, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் வந்து இது என்னது கீமா, மட்டன் கீமா, அப்புறம் ஃபிஷ்ஷு ஃப்ரை, இது வந்து சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மட்டன் கபாப்பு, சிக்கன் கபாப்பு, அப்புறம் டெசர்ட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு, லெபான், அப்புறம் அந்த இது இருக்கும் இல்லைங்களா ஸ்ட்ராபெரி, அந்த டெசர்ட் இதெல்லாம் இருக்கும்ல அந்த இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸை வந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவங்களே சர்வ் பண்ணாங்க நல்லா தேவையான அளவு. நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப வேணுனாலுமே எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக. ஆமாம். ஸோ நல்லா உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க வந்து பொறுமையாக எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி எல்லாமே நம்ம கேட்க கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அவங்க. ஆமாம். ஸோ எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஸ்பைசியாக இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அந்த கபாப் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா சூடாக சர்வ் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் வந்து அங்கே இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறவங்க.
ஸோ அவர்கிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு சாப்பாடு போடுறது ரொம்ப பெரிய விஷயம்ல, அதனால. ஆமாம். அப்புறம் அங்கே ஒரு 10 minutes அந்த மாதிரி எல்லாம் கூட வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கணும் இல்லைங்களா. அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. திரும்பவும் வந்து அதே மாதிரி ஒரு 2 hours ட்ராவலு அங்கேருந்து. ஆமாம். ஸோ இந்த டைம் வந்து பாட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ அப்படியே ரொம்ப அமைதியாக, பயங்கர வெயில் இல்லைங்களா. அது அந்த ஏரியாவே வந்து ஃபுல்லாக டெசர்ட் மாதிரி தான் இருந்தது. ஆமாம், அன்னைக்கு வெயில் மட்டும் 48 டிகிரி இருந்தது. நாங்கள் ஒரு வழியாக அங்கே ஒரு 3 மணி இந்த டைமில் ரீச் ஆயிருப்போம். அந்த 2:48க்கு ரீச் ஆகிருக்கிறோம். ஆமாம், 2:48 எங்கள் காரில் ஏறிட்டோம். ஸோ ரிட்டர்ன் டு எங்கள் ஹோட்டல் ரூமுக்கு வந்து ரிட்டர்ன். ஏன்னா 3 மணிக்கு நம்ம செக் அவுட் வந்து சொல்லியிருந்தோம். ஆமாம், சரி, அதான் வேகமாக போயிட்டு எப்படியும் அதுலேருந்து ஒரு 1/2 hour ஆகும்னு நினச்சிட்டு தான் போனோம். அப்புறம் அப்படியே வந்து ரூமுக்கு கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ இவ்வளோதான் அல்மராய் ஃபார்ம் விசிட் வந்து முடிஞ்சது. ஸோ இங்கே பேக் டு ரூம் போயிட்டுருக்குறோம். அல்மராய் விசிட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இல்லைங்களா. நீங்கள் குழந்தைங்கள இங்கே வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்குமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ ரொம்பவே நாங்கள் ஒரு ஒன் இயர் முன்னாடி நாங்கள் ரியாத் வந்தோம். அப்போக்கும் இப்போவும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ ஹோட்டல் வந்தாச்சு. நாங்கள் வந்தப்போ வந்து வெல்கம் ட்ரிங்க் குடிக்கல, அதனால் வந்து இந்த டைமில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க அந்த காவான்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து இது வரைக்கும் குடித்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கி குடித்தேன். அது வந்து குடிச்சிட்டு அப்படியே அந்த ஒரு டேட்ஸ் வந்து சாப்பிட்டுக்கணும். நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப வெறும் காவா மட்டும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பா ஒரு மாதிரி இருக்கும். அதனால அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஒரு டேட்ஸோட சேர்ந்து அதை வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அப்படியே ரூமுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வந்து கீழே வந்து கீ கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. ஒரு 4 o'clock ஆகிருக்குமா நம்ம ரூம் வெக்கேட் பண்ணுறப்போ. ஏன்னா நாங்கள் பால் அப்புறம் சுகர் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு காஃபி டீ அந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. வெளியில் போயிட்டு காஃபி நம்ம தேடி குடிக்கிறதுக்கு அங்கேயே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே கிளம்புனோம். அப்புறம் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு வர்றப்போ இங்கே வந்து நம்ம ஊர்லலாம் இந்த ஆட்டு சந்தைங்க இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய வேனில் வந்து நிறைய ஆடுங்களை வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தோன்னா எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஊரில் ஆட்டு சந்தை எப்படி இருக்கும், ஆடு மாடுங்க சந்தை, அதே மாதிரி தான் இருந்தது. ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சு. அதே மாதிரி வரிசையா இந்த மாதிரி தான் ஏற்றி வச்சிருக்காங்க, வண்டியில ஏற்றி வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன அந்த வண்டியில கூட ஏற்றி வச்சிருக்காங்க ஃபுல்லா. ஆமா, இங்க இருக்கிற ஆடுங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல, நம்ம ஊர் மாதிரி இல்ல. இங்க உள்ள அந்த இதுக்கு ஏத்தாப்புல டெசர்ட்டுக்கு உள்ள ஏத்தாப்புல இருக்கும். ஆமா, ஸோ பாருங்களேன் இங்க இருக்கிற ஆடுங்களாம் எப்படி இருக்குன்னு. நம்ம திறந்து விட்டா கூட ஓடாதுங்க போல, அப்படியே அது பாட்டு. அந்த வெயிலுக்கு வந்து என்ன பண்ணோம், நமக்கே வந்து தாங்க முடியல. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமா இருந்துச்சு. நாங்க கூகுள் மேப்ல போட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அப்ப இந்த வெயில காமிச்சிச்சு. ஸோ நம்ம அந்த ஹைவேவை பிடிக்கிறதுக்காக போறப்போ வழியில இதை பார்த்தோம். சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கேப்சர் பண்ணேன். இந்த சாண்ட் வந்து அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. நம்ம வர்றப்போ பார்த்தோம் ஒரு இடத்துல வந்து பிளாக் கலர்ல இருந்தது, பிளாக் கலர்ல இருந்தது, ப்ரௌன் அந்த மாதிரி கலர்ல, அப்புறம் நம்ம நார்மலா நம்ம மணல் இருக்கும்ல அந்த கலர்லயே இருந்தது. ஆமா, எப்படி இருக்கு, செம்ம அழகா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, பாய்.